தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மாவீரர் நாளை கடைபிடிப்பதற்கு தமிழ் மக்களுக்கு முழுமையான உரிமை உண்டு என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருக்கின்றார். இது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் வடமாகாணத்தில் முதலீட்டாளர்களை உள்ளீர்க்கும் விதமாக முதலீட்டாளர்கள் மன்றம் ஒன்று உருவாக்கப்படும் என வடமாகாண ஆளுநர் கௌரவ நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் இன்றைய கேலி சித்திரமும் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் தொகுத்து இன்றைய காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். நவம்பர் மாதம் 27 தமிழ் மக்களாகிய நாங்கள் மாவீரர் நாளை கடைப்பிடிச்சோம். எங்களுடைய உறவுகளுக்கு விளக்கு கொளுத்தி அஞ்சலி செலுத்தினோம். நவம்பர் மாதம் 27 அடுத்த நாளிலிருந்து நாங்கள் எங்களுடைய வளமையான பணிகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அங்கே தென்னிலங்கையில் இன்னும் இந்த மாவீரர் நாள் பிரச்சனை ஓயலை. அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில இனவாதிகள் இன்னுமே ஓஞ்சப்பாடில்லை. திரும்ப அதை பற்றியே காய்ச்சி கொண்டிருக்கணும். தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வந்துட்டுது, தேசிய பாதுகாப்புக்கு பிரச்சனை வந்துட்டுது, பயங்கரவாதம் மீண்டும் பிறப்போதென்று சொல்லி ஆளாளு கொண்டு சொல்லி கொண்டிருக்கணும். ஏற்கனவே அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் இவர்கள் எல்லாருக்குமே ஓங்கி தலையில் ஒரு குட்டு போட்டிருந்தவர். தமிழ் மக்களுக்கு இறந்து போன தங்களுடைய உறவுகளை நினைவு கொள்றதுக்கு முழு உரிமை இருக்குது, அது பயங்கரவாதம் இல்லை, இதுக்கும் பயங்கரவாதத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி ஏற்கனவே அவர் சொல்லி போட்டார். அப்பவும் அவங்க அடங்கின பாடு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க ஒரு கருத்து சொல்லியிருக்காரு என்று சொன்னால், மாவீரர் நாளை கொண்டாடுறதுக்கு தமிழ் மக்களுக்கு பூரணமான உரிமை இருக்கிறது. அதனால் நாட்டில் பிளவு ஏற்படாது, நாட்டில் பயங்கரவாதம் ஏற்படாது. எனவே இனவாதிகள் நீங்கள் அமைதியாக இருக்கணும். இனவாதிகள் ஏற்கனவே மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள், சிங்கள மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் தான். தேர்தல்களையும் மற்ற அரசியல் விஷயங்களையும் நிராகரிக்கப்பட்டவர்கள் தான். இந்த மாதிரி இனவாதத்தை தூண்டி கொண்டிருக்கிறீர்கள். எனவே நீங்கள் அடங்கி போங்கோ, அமைதியாக இருங்கோ என்று சொல்லி வர்த்தக அமைச்சரும் எச்சரிக்கை விட்டுகிறார். முதல் அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் எச்சரிக்கை விட்டவர், அவங்களுக்கு கீழே இப்ப வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்கள் அதே கருத்தை சொல்லி தமிழ் மக்களுக்கு பூரணமான உரிமை இருக்கு, எனவே நீங்கள் அடங்கி போய் பேசாம இருங்கன்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இப்போவும் கேப்பினமோ என்னவோ தெரியல. இவர்களுக்கு மேலதிகமாக இன்னும் ஒரு அமைச்சரும் இதே கருத்தை சொல்லியிருக்கார். அவர்தான் மிக முக்கியமான அமைச்சர், தேசிய பாதுகாப்பு அமைச்சர். ஏன்னு சொன்னா தேசிய பாதுகாப்பு அமைச்சருக்கு தான் தெரியும் நாட்டில் பாதுகாப்புக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, பாதுகாப்புக்கு ஏதாவது அச்சுறுத்தல் இருக்கான்னு சொல்லி பாதுகாப்பு அமைச்சருக்கு தான் தெரியும். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஆர் வைஸ் மார்ஷல் HS துய்யகொண்ட அவர் சொல்லியிருக்காருன்னு சொன்னால், தேசிய பாதுகாப்புக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, மாவீரர் நாள் கடைபிடிக்கப்பட்டதன் காரணமாக நாட்டில் எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை, தேசிய பாதுகாப்பு நல்லா தான் இருக்குது, அது உச்சக்கட்டத்தில் இருக்குது என்று சொல்லி இனவாதிகளுக்கு அவரும் தன்னுடைய பங்குக்கு கூட்டியிருக்கிறார். எனவே அமைச்சர் விஜித ஹேரத் ஒரு குட்டை போட்டு, பிறகு வர்த்தக அமைச்சர் ஒரு குட்டு போட்டு, இப்போ தேசிய பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருக்கார். இனியாவது இந்த இனவாதிகள் அடங்குறாங்களா இல்லையான்றக்கோ பார்க்கணும். இதற்கு மேல சொல்றதா இருந்தா நீ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தான் சொல்லணும், அல்லது பிரதமர் ஹரணி தான் சொல்லணும். ஏன்னு சொன்னா அவ்வளவு பாடுபட்டு கொண்டிருக்கி நம்ம இந்த மாவீரர் நாள் கொண்டாடப்பட்டதுக்கு இவைக்கு நல்ல வடிவா தெரியும். இந்த இனவாதம் கதைக்கிறார்களுக்கு நல்ல வடிவா தெரியும். நாட்டில் திரும்ப யுத்தம் பெறாது, மாவீரர் நாள் கடைப்பிடிக்கிறதால எந்த விதமான பிரச்சனையும் பெறாது, எந்த விதமான பிரச்சனையும் பெறாது. தமிழ் மக்கள் 27 மாவீரர் நாளை கடைப்பிடிக்கணும். 28 அவர்கள் தங்களுடைய வளமையான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு தரம் தங்கட பாடல தங்கட வேலையில பார்த்துட்டு பேசாம இருக்கணும். இது இனவாதிகளுக்கு நல்ல வடிவா தெரியும். அப்படி தெரிஞ்சும் கூட குட்டையை குழப்பறதுக்காக, நாட்டில் ஏதாவது பிரச்சனைகளை உருவாக்குறதுக்காக இப்படி சொல்லி கொண்டிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் எல்லாருமே அவர்களோட மல்லு கட்ட வேண்டி கிடக்குது. எனவே இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு ஒன்று இருக்குது. அந்த தீர்வு என்னன்றதை இந்த காணொளியினுடைய மற்ற பகுதியில் சொல்றேன். இன்னும் ஒரு செய்தி சொல்லிக்குள்ள அதோட சேர்த்து சொல்றேன். வாருங்கள் அடுத்தடுத்த செய்திகளை பார்ப்போம். வடமாகாணத்தில் முதலீட்டாளர்களை உள்ளீர்ப்பதற்கும் பாரிய முதலீடுகளை கொண்டு வருவதற்குமாக முதலீட்டாளர் மன்றம் என்று சொல்லி ஒரு மன்றம் உருவாக்கப்படும் என்று சொல்லி வடமாகாண ஆளுநர் கௌரவ நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வர்த்தகர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வடமாகாண ஆளுநரை சந்தித்து சில முக்கியமான விஷயங்களை பற்றி கதைச்சிருக்கணும். வடமாகாணத்தில் கொண்டு வரப்பட வேண்டிய மாற்றங்கள், செய்யப்பட வேண்டிய
முதலீடுகள், என்னென்ன விஷயங்கள் வந்து கட்டியெழுப்பப்படணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி கலந்துரையாடி இருக்கணும் வடமாகாண வர்த்தக முக்கியமான வர்த்தகர்களும் ஆளுநர் அவர்களும். இதன் போதுதான் ஆளுநர் ஒரு கருத்தை சொல்லிக்கிறார் என்று சொன்னால், முதலீட்டாளர்களை உள்ளீர்ப்பதற்காக முதலீட்டாளர் மன்றம் என்று சொல்லி ஒரு மன்றம் உருவாக்கப்பட்டு அதில் வந்து முதலீட்டாளர்கள் உள்ளீர்க்கப்பட்டு பாரிய முதலீட்டு திட்டங்கள் வந்து மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி, இந்த சந்தர்ப்பத்தில் வந்து ஆளுநர் அவர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் என்னென்று சொன்னால், ஏராளமான முதலீட்டாளர்கள் பெருந்தொகை நிதியோட வெளியில காத்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு நாடுகளில் வெளிநாடுகளில் காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் இலங்கைக்கு வர பயப்படினோம், எங்களுடைய தாயகத்துக்கு வாரத்துக்கு பயப்படினோம், வடக்கு கிழக்குக்கு வாரத்துக்கு வந்து பயப்படினோம். ஏன் பயப்படினோம் என்று சொன்னால், நாட்டில் இருக்கிற இந்த பயங்கரவாத தடை சட்டம். ஏனென்று சொன்னால், என்ன காரணத்தை சொல்லி கைது செய்யப்படுவோம் என்றோ அல்லது ஏதாவது பிரச்சனை வந்துடும் என்று சொல்லியோ எல்லாருமே இங்கே பயப்படுறத அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போதான் 30ஆம் தேதி, நேற்று முன்தினம் 30ஆம் தேதி வந்து லண்டன்ல இருந்து போன ஒரு பிரித்தானிய குடியுரிமை கொண்ட ஒரு ஆள் வந்து கைது செய்யப்பட்டு இப்போ தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் வெளிநாட்டுக்கு வாரத்துக்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருக்குது. கொழும்பு நீதிமன்றம் வந்து தடை விதிச்சிருக்குது. அதுக்கு காரணம் வந்து நிதி சேகரித்து கொடுத்தார் என்று சொல்லி பழைய சம்பவம். எனவே பழைய குற்றங்கள், பழைய சம்பவங்கள் என்று பார்க்கக்குள்ள வந்து அது நிறைய பேருக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். எனவே இன்றைய சூழ்நிலையில வந்து எல்லாமே அமைதியாக இருந்தும் கூட பழைய சம்பவங்களை காரணமாக வச்சு இப்படி கைது செய்கிறது, தடுத்து வைக்கிறது, வெளிநாட்டுக்கு திரும்பி வரவிடாமல் தடுக்கிறது, இதெல்லாமே வந்து ஒரு வகையான அச்சத்தை வந்து ஏற்படுத்தி இருக்குது. எனவே புலம்பெயர் தமிழர்களில் நிறைய முதலீட்டாளர்கள் பெருந்தொகை நிதியை வச்சுக்கொண்டு தயாராகத்தான் இருக்கணும். எல்லோருமே வந்து தாயகத்தில் மிகுந்த பற்றும் பாசத்துடன் தான் இருக்கணும், முதலீடு செய்கிறதுக்கு விரும்பி வரக்கூடியவர்கள். ஆனால் பிரச்சனை என்னென்று சொன்னால், அவர்களுக்குரிய பாதுகாப்பு. அதுக்கு காரணம் நாட்டில் இருக்கக்கூடிய பயங்கரவாத தடை சட்டம். எனவே வடமாகாண ஆளுநர் அவர்களே, பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிறது சம்பந்தமாக ஏற்கனவே ஜனாதிபதி அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், இல்லையென்று இல்லை. அந்த வாக்குறுதி வந்து நிறைவேற்றப்படுறதுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச அழுத்தத்தை கொடுக்கணும். அந்த விஷயம் வந்து விரைவில் நடைமுறைப்படுத்தப்படணும். அதாவது பயங்கரவாத தடை சட்டம் வந்து இலங்கையிலிருந்து நீக்கப்படணும். ஏன்னு சொன்னால், இலங்கையில் இனி யுத்தம் பெற போறதில்லை, எந்த விதமான பிரச்சனையும் பெற போறதில்லை, தேசிய பாதுகாப்புக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் பெற போறதில்லை. இது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் கூட இன்னுமே வந்து யுத்தம் முடிஞ்சு 15 வருஷம் கழிச்சு இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை வந்து கையில் வச்சுக்கொண்டே இருக்கிறது வந்து ஒரு நல்ல போக்கு இல்லை. உங்களுக்கு தெரியும், இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய ஜேவிபி கட்சிக்கு கூட முன்னொரு காலத்தில் வந்து இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்பு தானே. எனவே அப்படி இருந்த ஒரு அமைப்பு வந்து இன்றைக்கு வந்து நாட்டினுடைய அதிகாரத்தையே கைப்பற்ற முடியும் எனும் போது, ஏன் தமிழ் மக்களுடைய தலையில வந்து இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வந்து அதனால நிறைய துன்பங்களை வந்து மக்கள் அனுபவிக்க வேண்டி இருக்குது. நிறைய பேர் ஜெயிலுக்குள்ள இருக்க வேண்டி இருக்குது. வெளிநாடுகளில் இருந்து தாயகம் திரும்ப முடியாமல், தாயகம் திரும்ப முடியலையே என்று சொல்லி அந்த ஏக்கத்தோட வந்து இங்க வெளிநாட்டில் நிறைய பேர் இருக்கிறோம். எனவே அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கினா நாட்டில் எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. இந்த இனவாதிகளும் அதுக்கு பிறகு சத்தம் போட்டு கொண்டிருக்க முடியாது. வெளிநாடுகளில் இருந்து நிறைய முதலீடுகள் வந்து குவியும். எங்களுடைய தாயகத்துக்கு வந்து நிறைய முதலீடுகள் வந்து நிறைய நலத்திட்டங்கள் வரும். எல்லா மக்களும், புலம்பெயர் மக்கள், தாயக மக்கள், அனைத்து தமிழ் மக்களும் சந்தோஷமாக, மிகுந்த சந்தோஷமாக அரசாங்கத்தை போற்றி பாராட்டுவினோம். அரசாங்கத்துக்கு மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருப்பினும் அது நிச்சயமாக நடக்கும், இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டால். எனவே வடமாகாண ஆளுநர் கௌரவ நாகலிங்கம் வேதநாயகன் அவர்களே, உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமே இல்லை. எனவே நீங்களும் உங்களுடைய பங்குக்கு முயற்சி செய்யணும். ஜனாதிபதி அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கணும். இது வந்து விரைவில் நிறைவேற்றப்படணும். அதுக்கு பிறகு எங்களுடைய தாயகம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். இது நிச்சயமானது. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். ஒரு பெரிய கதிரையில ஒரு ஆள் ஏறி இருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து படித்து கொண்டிருக்கிறார், கடுமையாக படித்து கொண்டிருக்கிறார். அந்த பெரிய கதிரை எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கை ஜனாதிபதி அவர்களுடைய கதிரை, அந்த ஜனாதிபதி ஆசனம். அதிலிருந்து அந்த புத்தகத்தை படிக்கிறாள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா. என்ன புத்தகத்தை படிக்கிறாருன்னு சொன்னால், பட்ஜெட் என்று சொல்லப்படுற ஒரு புத்தகத்தை படிக்கிறார். ஏன்னு சொன்னால், வார வருஷம் வந்து பட்ஜெட் சமர்ப்பிக்கணும். அதாவது வந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய முதலாவது வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கணும். இந்த வரவு செலவு திட்டம் மிக மிக உன்னிப்பாக அவதானிக்கப்பட்டு கொண்டிருக்குது எல்லாராலையும், எல்லா தரப்புகளாலையும். மிக முக்கியமாக எதிர்க்கட்சிகள் வந்து பார்த்து கொண்டே இருக்குது, அதில் என்ன புல பிடிக்கலாம், அதில் என்னத்தை குற்றஞ்சாட்டலாம் என்று சொல்லி. அதே நேரம் வந்து IMFம் வந்து பார்த்து கொண்டிருக்குது அந்த பட்ஜெட்டை வந்து. ஏன்னு சொன்னால், IMFனுடைய நிபந்தனைகளில் முக்கியமானது ஆக்கப்பூர்வமான பட்ஜெட் வந்து சமர்ப்பிக்கப்படணும் என்று சொல்லி. எனவே அடுத்த வருஷம் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்ற அந்த பட்ஜெட்டை வந்து IMF
உள்ளிட்ட நிறைய தரப்புகள் பார்த்து கொண்டிருக்கணும். எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு இது ஒரு வகையான அழுத்தம் தான். எப்படி இந்த பட்ஜெட்டை சமர்ப்பிக்கிறது, என்ன விதமாக தயாரிக்கிறேன்னு சொல்லி. எனவே பட்ஜெட் என்று சொல்லப்படுற ஒரு புத்தகத்தை வச்சு படித்து கொண்டிருக்கிறார். இதில் ஹைலைட்டான விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த புத்தகத்தினுடைய பின் மட்டையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்கவனுடைய படம் இருக்குது. இதனுடைய அர்த்தம் ரணில் விக்ரமசிங்கவால் தயாரிக்கப்பட்ட முன்னைய பட்ஜெட்டுகளை எடுத்து வச்சு படித்து கொண்டிருக்கிறாரா, அல்லது பட்ஜெட் தயாரிப்பது எப்படி என்று சொல்லி அதனுடைய உரிமையாளரே ரணில் விக்ரமசிங்க தான், அவருடைய அனுபவங்களை படித்தாலே நல்ல பட்ஜெட்டை தயாரிக்க முடியும் என்று சொல்லி அப்படி படிக்கிறாரா, அல்லது ரணில் விக்ரமசிங்கவனுடைய வழியில தான் இவருடைய பட்ஜெட்டும் இருக்குமா, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களுடைய பட்ஜெட்டும் இருக்குமா, இந்த மாதிரியான பல விஷயங்களை உள்ளுக்குள்ள வச்சு அந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய படம் பின்மட்டையில் வரையப்பட்டிருக்குது. எனவே இந்த கேலி சித்திரத்தை பார்க்கக்குள்ள உங்களுடைய மனசில் தோன்ற கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.